சேலம் மாவட்டம் தெற்குத்திக்காடு பகுதியில் கரும்பு லாரிகளை சாலையில் நிறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். பாலகிருஷ்ணன், என்ன காரணத்திற்காக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? சக்தி, இப்ப பொங்கல் பண்டிகை இன்னும் ஒரு சில தினங்களே இருக்குது. இப்ப அதுக்காக இப்ப வருவாய்த்துறை மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமா கரும்புகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருது. இப்ப அந்த வகையில இப்ப மேட்டூர் பக்கத்துல கோல்நாயக்கம்பட்டி ஊராட்சியில தெற்கத்திக்காடு, பொறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல நூறு ஏக்கர்ல கரும்பு விவசாயிகள் செங்கரும்பு சாகுபடி செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில இப்ப அரசு செங்கரும்பு கொள்முதல் செய்யறதுக்கு கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாகவே விவசாயிகள்கிட்ட நேரடியா சந்திச்சு கரும்புகளை கொள்முதல் செஞ்சிருக்காங்க. இதுக்கு இடையில இப்ப அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடியவர்கள், ஐடி ஃபைல் பண்றவங்களுக்கு எல்லாம் பொங்கல் தொகுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அரசு உத்தரவு வெளியிட்டிருக்கிறதாகவும், இதனால சுமார் 20 to 30% கரும்புகள் தேவை குறைந்திருக்கிறதாகவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா ஏற்கனவே விவசாயிகள்கிட்ட கொள்முதல் செய்யப்பட்ட செங்கரும்பு இப்ப லாரிகள்ல ஏற்றிய பிறகு கடந்த சனிக்கிழமையிலிருந்து 3 தினங்களா இந்த பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட லாரிகள்ல கரும்புகள் ஏற்றப்பட்டு லாரிகள் நின்றுட்டு இருக்கு. இப்ப இதுல 10 மாதங்களாக ஒரு குழந்தையை காப்பாற்றுவது போல அதுக்கு தேவையான பராமரிப்புகளை செய்து இன்னைக்கு அறுவடை செய்த கரும்புகள் இன்னைக்கு வீணா லாரியில ஏற்றப்பட்டு காஞ்சி அவங்க கண்ணு முன்னாடியே அது கருகி போறதுன்னா என்னால தாங்கிக்க முடியல. இதனால தொடர்ந்து பல முறை அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து முறையிட்டுமே கூட அவர்கள் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. கொள்முதல் செய்த கரும்பை அப்படியே விட்டுட்டு போனது அவங்களை மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால இப்ப ஆத்திரமடைந்த இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய செங்கரும்பு விவசாயிகள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத கண்டிச்சோம். தொடர்ந்து கரும்புகள் அவங்க கண்ணு முன்னாடியே அது அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால தாங்கிக்க முடியாம இன்னைக்கு கொள்முதல் செய்தும் கரும்பை அவர்கள் ஏற்றுமதி செய்யவில்லை என்று விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.